வணக்கம். நம்ம சில பேர் மாற்றங்களை கொண்டு வாருங்கள், புதிய முயற்சிகளை தேடுங்கள், புதிய முயற்சிகளை சாதியுங்கள் என்று தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நமக்கு என்ன தோன்றுகிறது? எதை புதிதாக செய்து என்ன ஆகப் போகிறது, இதெல்லாம் நடக்குமா என்று. முதலில் நம்பிக்கையை நீங்கள் விதைத்துக் கொள்ளுங்கள். ஆகும், என்னால் முடியும், செய்வேன் என்றால் மாற்றம் ஒன்றுதான், மாறாத ஒன்று. ஏனென்றால் ஏதேனும் ஒரு புதுமை வர வேண்டும் என்றால் ஒரு மாற்றம் வந்துதான் ஆக வேண்டும். சேஞ்ச் வில் நாட் ஹேப்பன் பை இட்ஸ் ஓன் என்று ஒரு பழமொழி உண்டு. அதாவது மாற்றம் தானாக நிகழாது. சரி, பின் யார் நாம் தான் நிகழ்த்த வேண்டும். நீங்கள் தான் உங்களுக்காக நிகழ்த்த வேண்டும். உங்களின் செயல்பாடுகள் மிக மிக அவசியம். பெரிய செயல் திட்டங்களும் பங்களிப்பும் தானாக சாதாரணமாக நிகழாது, நகராது. ஏனென்றால் ஒரு பெரிய செயல் திட்டம் என்பதற்கு ஏகப்பட்ட காரணிகள் உள்கூடாக இருக்கும். அவை ஒவ்வொன்றையும் நீங்கள் அறிந்து திரிந்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கு உங்களுடைய உழைப்பும் நேரமும் இவை எல்லாவற்றையும் விட பொறுமையும் மிக மிக அவசியம். மாற்றம் உங்களிடமிருந்து தொடங்க வேண்டும். இந்த நிறுவனத்தில் நான் இப்படி இருக்கிறேன், நான் இப்படி செய்வேன், இதை என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொண்டு நீங்கள் தொடங்கி வைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த மாற்றம் நிச்சயமாக பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். இந்த சவால்களை எதிர்கொள்ளும் திறமை பட்டை தீட்டப்பட வேண்டும். ஏனென்றால் சரி செய்வோம், இந்த வருடம் முடிந்து விட்டது, அடுத்த மாதம் பார்த்து, இந்த ஒத்தி போடும் மனப்பாங்கு வந்தாலே நாம் எதையும் தள்ளி வைத்து விடுகிறோமே தவிர சாதிக்க துணிவதே இல்லை. சரி, அப்படியானால் எதிர்கொள்ளும் அந்த மனப்பாங்கை எப்படி கொண்டு வருவது? என்ன, தோல்வி என்றால் துவண்டு போய் விடுவதா? ஒன்றுமே செய்ய முடியாதா? அல்லது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயலில் ஏதேனும் ஒரு தவறு நிகழ்ந்து அது நிச்சயமாக வேறு வகையில் நிறைவேற்றினால் எப்படி ஒரு நல்ல விஷயம் வந்திருக்கும் அல்லவா? நிறைய கண்டுபிடிப்புகள், அவர்கள் கண்டுபிடிக்க நினைத்ததை ஒன்று, கண்டுபிடித்தது ஒன்று. கொலம்பஸை கேளுங்கள், அவர் கூட சொல்லுவார். சரி, ஏதேனும் செயலை முன்னெடுக்காமல் எந்த திட்டமும் வெற்றியடையாது. மலைப்பாக இருக்கிறதா? எழுதி பாருங்கள். பிடிப்பில்லாமல் தேடிக்கொண்டே இருக்கிறீர்களா? பயம் கூடுகிறதா? அடுத்த சிறப்பான செயலை நோக்கி செல்லுங்கள். வெற்றி உங்களுக்கு. செய்யுங்கள், பார்த்து விடுவோம்.